ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.9ல ஏழாசம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus up to இந்த தொடர் வரிசையில் n உறுப்புகள் வரை ஃபர்ஸ்ட் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அடுத்து 8 உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை என்ன செய்ய போறோம்னா ஒரு பொது வடிவத்துக்கு மாற்ற போறோம். சரிங்களா? அதுக்கு என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து சமேசான்னு எடுத்துக்கோங்க. சமேசான்னாலே என்னது? மொத்த உறுப்புகளின் கூடுதல். அதைத்தான் என்ன சொல்லுவோம்? சமேசான்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதை வந்து என்ன செய்ய போறோம்? 2 into n எழுத போறோம். ஃபர்ஸ்ட் உறுப்பு 2 into n. அதாவது எல்லாமே பாருங்க, இதுல வந்து எப்படி இருக்கு? இது இரட்டைப்படை எண்ணா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க டேம் எல்லாமே இரட்டைப்படை எண்ணா இருக்கு. அப்போ நம்ம இது 2 இது 4 இது 6 அப்படி இருக்கு. இப்போ 2n எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க n-க்கு பதிலா 1 போடுங்க. 1 போட்டா என்ன வரும்? 4n 2 ஃபர்ஸ்ட் டைம் வந்துடும். அதே மாதிரி n பதிலா 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 4n 2 2 4 செகண்ட் டைம் வந்துடும். அடுத்து 3 போட்டா 3 6 அது தேர்ட் டைம் வந்துடும். சரியா? அடுத்து அதுக்கு பதிலாக தான் இந்த 2n எழுதிருக்கு. அடுத்து மைனஸ் இங்க 1 இங்க 3 இங்க 5 இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, இது வந்து ஒற்றைப்படை எண். இதை வந்து எப்படி எழுத போறோம்னா 2n minus 1. சரியா? இந்த இதுல n-க்கு பதிலா 1 போடுங்க. என்ன வரும்? நம்மளுக்கு 1ன்னு வரும். சரிங்களா? 2 into 1 2 into 1 minus 1 equal to 1ன்னு வரும். அதே மாதிரி 2 போட்டோம்னா n-க்கு பதிலா என்ன வரும்? 2 2 4 4 minus 1 என்னது? 3ன்னு வரும். சரியா? ரெண்டாவது டைம் 3ன்னு வந்துடும். அதுக்கடுத்து 3 போட்டீங்கன்னா 5ன்னு வரும். இதே மாதிரி வரும். சரிங்களா? இதுல n வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து n வரைக்கும். சரிங்களா? n-ஓட மதிப்புகள் 1ல இருந்து n வரைக்கும் இருக்கும்னு சொல்லி எழுதிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இதுல வந்து என்னது இருக்கு? கியூப் இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? இங்கேயும் கியூப் இங்கேயும் கியூப் போட்டுருவோம். சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு a minus b த ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியும். அப்படிதானே? என்னது? a cube minus a squared 3a squared b plus 3ab squared minus b cube. சரியா? இந்த ஃபார்முலாவை இதுல பிரதிடுங்க. என்ன வரும்? சமேசான் n equal to 1 to n 2n cube minus இந்த இதுக்கு பதிலா இதுல a-ங்கிறது என்னது? 2n, b-ங்கிறது என்னது? 1. சரியா? இப்ப பிரதியிட போறோம். a cube னா என்னது? 2n the whole cube. அடுத்து minus 3 into a squared. a-ங்கிறது என்னது? 2n. அப்ப 2n squared into b-ங்கிறது 1 plus 3 a-ங்கிறது என்னது? 2n. அடுத்து b-ங்கிறது என்னது? 1 1 squared. அப்போ minus b cube-ங்கிறது என்னது? 1. சரியா? அப்போ 1 cube equal to summation n equal to 1 to n 2n cube. அடுத்து minus 2n cube minus இதை வந்து பெருக்குங்க. என்ன வரும்? 2 2 4ன்னு வரும். 4n squaredன்னு வரும். 4ஓட 3 பெருக்குனீங்கன்னா 4 12. அப்போ 12n squared. சரியா? அதே மாதிரி இதே பெருக்குங்க. என்ன வரும்? 1 squared 1 தான். 1ஓட இந்த நம்பரை பெருக்குனால அதே தான் வரும். அப்போ 3 2 6. அப்ப 6n. அடுத்து minus 1 கியூப்னா என்னது? அதே தான் minus 1. சரியா? அடுத்து இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் எழுதுங்க. சமேசான் n equal to 1 to n 2n cube மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் minus 2n cube. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வரும். பிளஸ் 12n squared. அடுத்து மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன வரும்? மைனஸ் 6n. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1. சரியா? இப்போ இந்த இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் என்ன மட்டும் இருக்கும்? சமேசான் n equal to 1 to n 12n squared minus 6n plus 1 மட்டும் இருக்கும். சரியா? இப்போ இந்த சமேசானை வந்து பிரிச்சு எழுத போறோம். சரிங்களா? 12n-க்கு தனியா 12n squared தனியா 6n-க்கு தனியா 1-க்கு தனியா எழுதுவோமா? சமேசான் n equal to 1 to n இப்படி எழுதும் போது இந்த 12 வந்து முன்னாடி எழுதிக்கோங்க. n ஸ்கொயர்டு தனியா எழுதிக்கோங்க. அடுத்து மைனஸ் 6 சமேசான் n equal to 1 to n n உள்ள எழுதிக்கோங்க. அடுத்து பிளஸ் சமேசான் n equal to 1 to n 1. சரியா? ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா n-க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து n வரைக்கும் பிரதியிட போறோம். n-க்கு பதிலா 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர்டுன்னு வரும். அதே மாதிரி 2 போட்டோம்னா 2 ஸ்கொயர்டுன்னு வரும். 3 போட்டோம்னா 3 ஸ்கொயர்டு வரும். எது வரைக்கும்? n வரைக்கும், n ஸ்கொயர்டு வரைக்கும் வரும். சரியா? n வரைக்கும் பிரதிட்டோம்னா n ஸ்கொயர்டு வரைக்கும் வரும். அடுத்து மைனஸ் 6 இன்ட்டு n-க்கு பதிலாக 1 போட்டோம்னா 1, அதே மாதிரி 2 போட்டோம்னா 2, அதே மாதிரி 3 போட்டோம்னா 3, அப்படி எது வரைக்கும்? n வரைக்கும். சமேசான்னாலே என்னது? கூடுதல் தான். அதனால தான் நடுவில் பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க, பிளஸ்
இங்க வந்து எண்ணே இல்ல, என்ன நம்பர் போட்டாலுமே என்னதான் வரும், 1 தான் வரும். சரிங்களா? 1 போட்டாலும் 1 தான் வரும், 2 போட்டாலும் 1 தான் வரும். அப்படி எது வரைக்கும் வரும், n தடவைகள் வரும். சரிங்களா? n வரைக்கும் வரும். சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இந்த இதுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படிதானே? நம்மளுக்கு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர். ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6. அதே மாதிரியே இந்த இதுக்கும் ஃபார்முலா தெரியும், என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2. சரிங்களா? அடுத்து இந்த இது பாருங்க, இது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு இப்போ 1 வந்து 2 தடவை எழுதி கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 2. 3 தடவை எழுதி கூட்டுங்க என்ன வரும்? 3 வரும். அதே மாதிரி 4 தடவை எழுதி கூட்டுங்க என்ன வரும்? 4ன்னு வரும். எத்தனை தடவை நம்ம 1 போடுதோமோ அந்த நம்பர் தான் ஆன்சரா வரும். அப்படிதானே? இங்க எத்தனை தடவை இருக்கு? 1 n வரைக்கும் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? நம்மளுக்கு n தான் ஆன்சர் வரும். அப்படிதானே? அப்போ பிளஸ் n. சரியா? இப்போ இந்த இதை அடிக்கலாமா? 4 6 ஈராறா 12. அடுத்து இங்க அடிங்க, ஓரன் 2 மூவி 2 6. இதை தனியா எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப பாருங்க, 2 இங்க இருக்கு. இங்க வந்து n உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? n இன்ட்டு n n ஸ்கொயர் பிளஸ் n வரும். n இன்ட்டு 1 வந்து n வரும். அடுத்து 2n பிளஸ் 1 மைனஸ் 3 இன்ட்டு இந்த n உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? n ஸ்கொயர் பிளஸ் n அடுத்து பிளஸ் n. சரியா? அடுத்து 2 இன்ட்டு இந்த n ஸ்கொயர்டை ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் வச்சு பெருக்குங்க. இதுக்கு ஒருக்கா பெருக்குங்க. n ஸ்கொயர் இன்ட்டு 2n என்ன வரும்? 2n கியூப்னு வரும். சரியா? அடுத்து n ஸ்கொயர்டு பிளஸ் 1 n ஸ்கொயர்டு இன்ட்டு 1 என்ன வரும்? n ஸ்கொயர்டு. அடுத்து பிளஸ் 2n ஸ்கொயர் இன்ட்டு n என்ன வரும்? சாரி 2n இன்ட்டு n என்ன வரும்? 2n ஸ்கொயர்டு வரும். அடுத்து பிளஸ் n இன்ட்டு 1 வந்து n வரும். சரியா? அடுத்து மைனஸ் இங்க 3 உள்ள கொண்டு போய் பெருக்கிங்க. என்ன வரும்? 3n ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 3n பிளஸ் n. சரியா? அடுத்து இங்க 2 உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும்? 2 2 4n கியூப் பிளஸ் 2n ஸ்கொயர் பிளஸ் 4n ஸ்கொயர் பிளஸ் 2n மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n பிளஸ் n. சரியா? இந்த டேமை 2 மட்டும் உள்ள கொண்டு போய் பெருக்கிட்டு அப்படி எழுதிட்டேன். சரியா? இப்ப பாருங்க, 4n கியூப் அப்படி இருக்கும். அடுத்து இங்க 2n ஸ்கொயர் இருக்கு, 4n ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் 3n ஸ்கொயர் இருக்கு. சரியா? இந்த 4ம் 2ம் எத்தனை வரும்? 6ன்னு வரும். 6ல இருந்து 3 கழிச்சோம்னா என்ன வரும்? 6ல இருந்து 3 கழிச்சோம்னா 3ன்னு வரும். பிளஸ் 3n ஸ்கொயர். அடுத்து இங்க 2n இருக்கு, இங்க ஒரு n இருக்கு. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 3n வரும். இங்க ஒரு மைனஸ் 3n இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு அப்போ 0ன்னு வந்துடும். சரியா? அப்ப இதோட ஆன்சர் என்னது? Sn ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? இதோட கூடுதல் n உறுப்புகளின் கூடுதல் என்னது? 4n கியூப் பிளஸ் 3n ஸ்கொயர். சரியா? அதுதானே கேட்டிருக்காங்க. n உறுப்புகள் வரை கூடுதல் கேட்டிருக்காங்க. அடுத்து 8 உறுப்புகள் வரைக்கும் கூடுதல் கேட்டிருக்காங்க. 8 உறுப்புகள் வரைக்கும் என்ன செய்யணும்னா, இதுல ஒண்ணுமே இல்லை, S8 கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சரியா? S8 கண்டுபிடிங்க. 4 இன்ட்டு 8 கியூப் பிளஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர் என்ன வரும்? 4 இன்ட்டு 8 8 64 64 8 512ன்னு வரும். சரியா? பிளஸ் 3 இன்ட்டு 8 8 64ன்னு வரும். இதை பெருக்குங்க. 8 1 4 5 20 பிளஸ் இங்க 4 12 2 மீதி 1 6 18 19ன்னு வரும். சரியா? இது ரெண்டையும் கூட்டுங்க. என்ன வரும்? 0 மீதி 1 10 14 4 மீதி 1 2 2. சரியா? அப்போ S8 என்னது? 8 உறுப்புகளின் கூடுதல் 2240. சரியா? அப்ப இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.